ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போட போகிறோம். இந்த டைம் நம்ம டைமண்டு லேப்பீஸ் டைமண்டு கிடச்சாலும் ஓகே பரவாயில்ல. இந்த டைம் நம்ம நிறைய அயனு நம்ம குட்டி குட்டி ஷெல்டர்லாம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் கெட் டு த கேம் ப்ளே வீடியோ. நம்ம போன வீடியோவில் ஒரு ஐஸ் இடத்துலேருந்து நம்ம லாக் பண்ணியிருப்போம், பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ இதை உடச்சிட்டு எடுத்துக்கலாம், பெட்டையும் எடுத்துக்கலாம், குக்கடு பீஃப் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு எங்கேயாவது போகலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஓ மை காட், இந்த பியர் நல்லாயிருக்கு. பட் இப்போ நான் இதை அடிக்க போகிறேன். பியர் ரொம்ப அட்டாக் பண்ணுது, ஆனால் இதை எடுத்து ஃபிஷ் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இந்த எல்லா இடமே ரொம்ப ஐஸ் கட்டியாக இருக்குனால ரொம்ப அழகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அயன் ஃபோம் கெட்டுறது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். இந்த இடத்துல தண்ணி வச்சக்கூடாது, ஐஸ் கட்டியே மாறிடும். இன்னொரு பியர் இருக்குது, இப்போதைக்கு அடிக்க தேவையில்ல. தள்ளிட்டு போக முடியுமா? முடியாது, கொஞ்சம் தூரம் போக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம போன டைம் சாதா கிராஸ் லேண்டு பார்த்துருப்போம். அதுமாதிரி 2 கிராஸ் லேண்டு இருக்க மாதிரி பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் டூப்ளிகேட், என்ன ஒரிஜினல் எனக்கு தரல. அப்புறமா தான் திருப்பியும் போய் பார்த்தா அந்த கிராஸ் லேண்டு வந்து டூப்ளிகேட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மொத்த கிராஸ் லேண்டுமே அந்த இடத்துல இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரிஜினல் தான். நான் அப்போயே இப்போ சொல்லியிருப்பேன், சாதா கிராஸ் இந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. ஸ்டோன் பிக்கர்ஸ் உள்ள தண்ணி தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இக்லூ மாதிரி இருக்குது. நார்மலாக கிரியேச்சர் ஃபான் ஆகிருக்கும் அந்த இடத்துல. போன டைம் இந்த இடத்துல வரும்போது சாதா வேஸ்ட்டு உள்ளே எதுவுமே இருக்காது. போன டைம் அதே தான் நினச்சேன். அம்மா திருப்பியும் வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த இடம் பெரிய இடமே இருக்குன்னு. இப்போ நம்ம உள்ளே போய் ஏதாவது குட்டி ஷெல்டர் மாதிரி கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டாகி இருக்கிறது வேறு டைப்பு, ஸ்கெலிட்டன் இந்த இடத்துல இருக்குது. கேக்டஸ் நீங்கள் அமுத்தினா உங்களுக்கு வந்து பேர் என்னது முள் குத்தம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு வுட் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன் ஆக்ஸ் உடனே வுட் எடுத்துக்கிறேன். இப்போ தான் இந்த மலை இது நியூ பயம். பார்ட் 1 சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துக்கும் பார்ட் 1 நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இதே மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் அங்கே நம்ம வுட் எடுக்கலை, வுட்டு வேறு வுட்டு தான் எடுத்தோம். இப்போ நம்ம மைனிங்க்கெலாம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வுட் பிளாங்க் எடுத்துக்கலாம். ஓகே, டோர்லாம் அன்லாக் ஆகிருக்கு. இப்போ ஒப்சிடியன்ட்டும் இருந்திருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த இடத்துல இருக்கும்போது காமிச்சிருப்பேன். இந்த இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடு கட்டுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம 5x5 வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம டேட் வச்சு தான் முதல்ல யார் பண்ணாலும் டேட் வச்சு தான் கெட்டுவாங்க. அடுத்த டைம் நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சி எப்படியா பண்ணலாம். ரூயின் போட்டு தண்ணியில் இருக்குது, லாவா உள்ள கூட இருக்குது. ஓகே, நம்ம உள்ள அப்பமா மைனிங்ஸ்லாம் போகலாம். இப்போதைக்கு நம்ம ஜாம்பிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடு கட்டுறோம். கீழே ரொம்ப அழகான கேவ் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த கோஆர்டினேட்டர் பார்த்தாவே தெரியுது இங்கே ஏதாவது இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் 71 783 இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏதோ கேவ் இருக்கும். ஓகே, நம்ம வுட்டு பிளாங்க் வச்சுக்கலாம். இந்த இடம் தான் கேவ் நோன்றதுக்கு இருக்க போது. நம்ம இன்னைக்கு அயன் எடுத்து பார்ட் 3 பண்ணலாம். ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு டாஸ்க் தந்தார். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஒரு டாகியை டேம் பண்ணணும், 3வது வந்து அங்கே ஒரு வீடு கட்டணும். இதுதான் பார்ட் 3 டாஸ்க். சரி, இப்போ நம்ம டோர் செஞ்சுக்கலாம். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் 4 எல்லா இடத்துலையும் வச்சிடணும். கிராஃப்டிங் டேபிள் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதான் நம்ம பழைய வீடாக இருக்க போது. ஓகே, இப்போ நம்ம டோர் எடுத்துக்கிட்டோம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபுல் பண்ணிடலாம் வுட் பிளாங்கை வச்சு. ஓகே, ஃபுல் பண்ணியாச்சு. டோர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேலே ஒரு சைடுமே டார்ச் வைக்கணும், இல்லாட்டி மேலே உள்ள எங்கே ஸ்பான் ஆயிடுவாங்க ஜாம்பிஸ். இப்படி நம்மளால் வெளியே போக முடியும், பட் ஜாம்பிஸால் உள்ள முடியாது.
அதுக்காக தான் இப்படி கட்டியிருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம கீழே மைனிங்காக இருக்க போகுது. ட்ரீஸ் மேலேயும் வச்சுருக்கலாம். இந்த கோஆர்டினேட்டர்ஸ் கூட நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீ மேலெலாம் வைக்கலாம். இந்த ட்ரீ மேலே ஏற முடியல, பரவாயில்ல, ட்ரிப்பு ட்ரை பண்ணலாம். சரி வந்துட்டோம், மேலே இங்கே வச்சிடலாம். ஓகே, இதை மேலே இருக்க வியூ. இந்த கிராஸை நம்பவே கூடாது, நம்ம கொஞ்ச நேரத்தில் அதுவே டிஸ்போன் ஆகிரும். கீழே எதுவுமே சப்போர்ட்டாக இல்லைனா. அங்கே ஷீப்லாம் இருக்குது. இப்போ நம்ம வுட்டை வச்சு பெட் எடுத்து கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் மைனிங்க்கு தான் போகணும். இருங்க. ஓகே, நான் மைனிங் ரைட் சைடு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல தான் ஏதாவது நல்ல கேவெலாம் இருக்கும். பாசிட்டிவ் திருப்பியும் 70, 81, 82, 83 கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம வெளியே போய் பார்க்கலாம். டோர் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஓகே, இது ஹேங்கோ இல்லை. இப்போ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிற்கும், அதை கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ ஆயிட்டுருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கும். இருங்க, அது வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். 327 FPS 017 வந்துடுச்சு. இப்போ நம்ம உள்ளே நோண்டலாம். இப்போதைக்கு பெட் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணவே இல்லை. நைட்டு அவனுக்கு தூங்குவான். இங்கே தூங்க முடியாது, ஜாம்பிஸ் எடுத்தோன்னே வந்துடுச்சான். சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே எந்த ஜாம்பியுமே இல்லை, அது எப்படியாவது கிளம்பின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதை உடச்சிட்டு கீழே போய் தூங்கிடலாம் அண்டர் கிரவுண்டில். ஓகே, எடுத்துக்கிட்டோம். நல்லா தோணும். இதுக்கப்புறம் பிக்காக்ஸ் வச்சு தான் நோண்டணும். இந்த இடத்துல பெட்டை ப்ளேஸ் பண்ண வைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வைக்க முடியல, ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப கீழே போய்க்கலாம். எப்படியோ இந்த இடத்துல லைட்டு வெளிச்சம் தெரியாது. நான் டார்ச் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒன்று தெரியாது. இந்த இடத்துலையும் படுக்க முடியல, மாஸ்டர் சார் நேரம். நம்ம இன்னும் கீழே தான் போகணும். ஓகே, ஓ மை காட், பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு. இருங்க, நான் பட் ஓகே, இங்கே ரொம்ப டர்க்கு. நான் டார்ச் வச்சுக்கிறேன். இந்த இடத்துலையும் முடியாதா? நம்ம வுட்டன் பிக்காக்ஸ் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நோண்டணும். ஓகே, எடுத்துக்கிட்டோம் வுட்டன் பிக்காக்ஸை. நோண்ட ஆரம்பிச்சிட்ருக்கோம். இந்த இடத்துல எதுவுமே தெரியாது, அதனால் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு தெரியாது எதுவும். பிரைட்னஸ் ஆனால் நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். FPS ஓகே, இப்போ வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தூங்கிட்டோம். ஸ்லீப்பிங் த்ரோ த நைட். கிட்டத்தட்ட 10 blocks கீழே தான் வந்திருப்போம். இப்போ பெட்டு உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லைட்டு. ஓகே, இப்போ நம்ம மேலே தான் வந்துட்டுருக்கோம். இப்போ ஸ்டோன் எடுத்துக்கலாம். காகில் ஸ்டோன் எடுத்து போனில் வச்சுக்கலாம். ஓகே, போன் எடுத்து ஓகே, இப்போ நம்ம காகில் ஸ்டோன் வச்சு குதிச்சு மேலே போகலாம். மேலே போயிட்டுருக்கோம். 58. நம்ம ரொம்ப கீழே போனால் என்ன ஆகுன்னு தெரில. பெட் ட்ராக் தான் வரும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் ஜாம்பிஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எப்படியும் இதுக்கப்புறம் போகிறதில்ல. திருப்பி இங்கே பெட் வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மைனிங்க்கு போக போகிறோம். கொஞ்சம் அயர்ன் பிக்காக்ஸ் வாங்கிக்கலாம், அதாவது எடுத்துக்கலாம். ஓகே, அந்த இடத்துல நான் அயர்ன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அயர்ன் பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தெரியாது, இருங்க நான் டார்ச் வச்சு காமிக்கிறேன். போகும்போது லைட்டாக பார்த்தேன், இங்கே அயர்ன் பிக்காக்ஸ் அயர்ன் இருந்துச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் அப்போ இருட்டாக இருக்கும்போது லைட்டாக தெரில. பிரைட்னஸை கூட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இங்கே அயர்ன் இருந்துச்சுன்னு. கீழே கோல் இருக்குது, எதுக்கோ கோலம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கோலும் தேவையில்ல,
டார்ச் வச்சாச்சு. அதனால் இதுக்கப்புறம் ஜாம்பியும் ஸ்பான் ஆகாது. அயனும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல மைனிங்க்கு எடுத்துக்கலாம். பிக்காக்ஸ் வச்சு உட்டியே நோண்டுறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஜாம்பி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே டோரில் தான் இருக்கும். ஆனால் தூங்குறது தான் கஷ்டம். நம்ம இப்போ உள்ளே போகலாம். டார்ச் கூட நம்மகிட்ட இன்னும் இல்லை. டார்ச்சும் நம்ம தேவை. கோல் கிடச்சிச்சு. வந்துடுச்சு. சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு கோல். சரி, கோல் அப்புறமா தேவைப்பட்டால் கூட எடுத்துக்கலாம். 8 டார்ச் இருந்தாவே போதும். ரொம்ப தூரமாகவே போகலாம். நடுவில் நல்லா கேவ்ஸ்லாம் வரும். இப்போ நம்ம பிளாக் 63க்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 32 10 டீப் ஸ்லைட் வந்தாவே தான் நிறைய கேவ்லாம் வரும். இப்போ டார்ச் வைக்கலாம். இந்த இடத்துல இன்னும் வராது. டார்ச் வச்சு இப்போ என்ன நோண்டலாம். ஒரு இடத்துல கேவ் வர மாதிரி இருக்கும். அது வந்து இருட்டு ஷேடர் இந்த வருஷனில் இல்லை. அதான் இப்போ நம்ம நோண்டிகிட்ருக்கோம். ஒரு இடத்த நோண்டிகிட்ருக்கோம். ஓகே, 51 காவில் ஸ்டோன் வந்துருச்சு. இப்போ டார்ச் வச்சுக்கலாம். காப்பர் வந்திருக்கு. நான் போன பாட்டிலே சொல்லியிருப்பேன், காப்பரை வச்சு நம்மளால் ப்ரெஷ்ஷு செய்ய முடியும்னு. இது ஓகே. சரி, இங்கே ஸ்டாண்டா எப்படி டெசர்ட்டா என்ன? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாதா தான் நினைக்கிறேன். ஆமாம், சாதா தான். எப்படி வந்திருக்கும்? ஓகே, இப்போதைக்கு தேவையில்ல. வந்தாச்சு. நோண்ட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம மைனிங் போவோம் கொஞ்ச நேரத்தில். இது ஃபுல்லாக மைனிங்காக தான் இருக்கும். பரவாயில்ல. இந்த இடத்துல ஹேங்காக இல்லை. ஓகே, போகலாம். டார்ச்சும் நம்ம நிறைய செய்யணும். இப்போதைக்கு நம்ம டார்ச்சும் தேவை. காலியானதுக்கப்புறமே இன்வெர்ட்ரி வேறு ஃபுல்லாக இருக்குது. 55 வந்துருச்சு. 1 ஸ்டாக் வந்துடும் நினைக்கிறேன் காகிள் ஸ்டோனு. சரி, இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உள்ளே எதுவுமே இருக்காது. எஸ், இருட்டாச்சு. பிக்காக்ஸும் உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிக்காக்ஸும் இல்லை. இப்போ நம்ம போய் பிக்காக்ஸை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பிக்காக்ஸ் இல்லை, டார்ச் கூட இல்லை. கொஞ்சம் எப்படியோ 64 வந்துருச்சு காகிள் ஸ்டோனு. நம்மளால் செய்ய முடியாதா? கிட்டத்தட்ட 64னா 30 நிறையவே செய்யலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 60 பிக்காக்ஸ் செய்யலாம். 60 or 61 பிக்காக்ஸ் செய்யலாம். ஓகே, 62 பிக்காக்ஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மகிட்ட ஸ்டிக்ஸ் இல்லை. அதனால் எதுவும் செய்ய முடியாது. 4 தானா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட ஸ்டிக் இல்லை. ஸ்டிக்கு நிறைய இருந்துச்சுன்னா செய்யலாம். ஓகே, நம்ம திருப்பி மைனிங் போகலாம். நான் அப்போவே சொன்னேன் இவ்வளோ தூரம் ஒன்லி கொஞ்சம் டார்ச் வச்சு 3 டார்ச்சு தான் வச்சுருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு. டார்ச் காலியாக வேறு போகுது. ஐயா, உடச்சி எடுத்துக்கலாம். டார்ச் செய்ய முடியும். ஓகே, நம்ம உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன ஓதுறணும்னு தெரில. பரவாயில்ல, நான் கொஞ்சம் லேட்டாக காமிக்கிறேன். ஓகே, 1 hour லேட்டாக ஆனதுக்கப்புறம் ஃபைனலி லேப்பீஸ்லேருந்து நம்ம டீப் ஸ்லேட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நான் கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் பார்ப்போம். ஓகே, லேப்பீஸ் நம்ம எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கிது எக்ஸ்பி. லேப்பீஸ் வச்சு எல்லாமே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம
எடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல சில டைம் பெரிய பெரிய கேவெலாம் வரலாம், லஷ் கேவ் வரலாம். பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஓ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஒரு கேவ் வந்துருச்சு. இந்த கேவ் பேர் தான் லஷ் கேவு. இந்த கேவில் நிறைய அயன் அப்பலாம் ஜாம்பி வரான். இருங்க நம்ம ஜாம்பியை பார்க்கலாம். அடிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கிட்டத்தட்ட அதிசயம் மாதிரி தான் இருக்குது. நிறைய க்ளோபெரிஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே நிறைய க்ளோபெரிஸ் இருக்குது. அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குல்ல. லோட்டஸ்ன்னு இருக்குது. இது பேர் க்ளோபெரிஸ். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்படி தான் நான் வரோன்னு யோசித்தேன், அதே மாதிரி வந்திருக்கு. செடி எடுக்க முடியுமா? ஓகே, அப்புறமா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் பார்ட் 3ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்குன்னு நினச்சதோட. வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், அப்போ இவ்வளோலாம் இருக்காது இந்த மாதிரி கிராஸ்லாம். ஆனால் இந்த இடத்துல நிறைய அயன் கிடைக்கும். இங்கே எடுத்தோன்னு அயன் ஃப்ரெண்ட்ஸ், லாப்பிஸ் லூசிலி. இப்போ நம்ம இந்த அயன் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுக்கிறோம். ஓகே, என்சாண்டிங் ஆமாம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல முடிக்கலாம். கோல்டன் என்சாண்டிங் ஆப்பிள் இந்த டைம் சாப்பிட்டுட்டோம். ஓகே, அப்போவே சொன்னேன் சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா லைஃபு. சைடில் பார்த்தா தெரியும். இந்த டைம் நம்மளால் லாவால் கூட குளிக்க முடியும். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருந்திருக்கு. நம்ம டார்ச்லாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ரெட் ஸ்டோன் இருக்குது. ரெட் ஸ்டோன் பற்றி சொல்ல மாட்டேன், எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கும் ரெட் ஸ்டோன் தான் யூஸ்ஃபுல். கிட்டத்தட்ட இப்போ ரெட் ஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட ஒயர் மாதிரி பாருங்கள், எல்லா ரெசிபியுமே அழகாயிருச்சு. கிளாக் கூட நல்லா இருக்குது. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு தான் தெரில. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லாவா வந்துருச்சு. இந்த இடமும் அழகாக இருக்குது. ஆனால் இந்த லாவாவில் பட்டால் எரியும், பட் நம்ம எரிய மாட்டோம். இந்த இடத்துல லாப்பிஸ் இருக்குது. நமக்கு மேலே ஃபுல்லாக அயன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஃபுல்லாக அயன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாவே தெரியும். ஓகே, ரொம்ப அயன் நிறைய இருக்குது. ரொம்ப நிறைய தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அயனு. இங்கே கிட்டத்தட்ட 44 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 41 42. இந்த இடத்துல வந்தாலே ஃபுல் அயன் ஆர்மர். ஃபுல் அயன் ஆர்மருக்கு 28 ப்ளஸ் அந்த ஆக்ஸ் பிக்காக்ஸ்க்குலாம் நிறையாவே கிடைக்கும். ஆக்ஸுக்கு 3, பிக்காக்ஸுக்கு 3, 8 இருந்தால் போதும். பிக்காக்ஸு, ஆக்ஸு. அப்புறமா இந்த இடமே அழகாக இருக்குது. அயன் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, நம்ம நிறைய அயன் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே ஓகே, நம்ம அயன் எடுக்கிறோம். இங்கே நிறைய அயன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சி பார்க்குறதுக்குள்ள. ஆனால் இந்த க்ளோபெரிஸ் அப்படியே இருக்குன்னா சில்க் டச் வேணும்னு நினைக்கிறேன். பார்ட் 12 அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சில்க் டச் என்சான்ட்மெண்ட்லாம் செய்யலாம். இந்த கேவில் தெரிஞ்ச டைமண்ட்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா லஷ்கேவில் வரைக்கும் நான் டைமண்டை பார்த்ததே இல்லை. நான் முன்ன க்ரியேட்டிவில் விளையாடிருக்கேன் ப்ளே ஸ்டேஷனில், அப்போல்லாம் இருந்ததே இல்லை. சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் லாவா உள்ள போனால் கூட எதுவும் ஆகலை. ஃபயர் ரெசிஸ்டன்ட். ஓ மை காட், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது எடுக்க முடியுமான்னு தெரில. நார்மலாக எடுக்க முடியும். நிறைய ட்ரீஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய அயன் இருக்குது. ஓகே, இந்த அயன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம 41 44 ஏதோ ஒரு அயன் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா அயன் இருக்குது, பட் இப்போது எனக்கு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதுக்கப்புறம் கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லைட்டாக சுற்றி பார்த்துக்கலாம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே உள்ள ஏதாவது டைமண்ட்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்ச மாதிரியே இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் ஓகே, பாய் பாய், see you later. பார்ட் 3ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.